நண்பர்களே, இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம எரிமலை எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பூமிக்குள்ள அக்னி குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும். அந்த குழம்புக்கு மேல கனத்த பாறை மூடிக்கிட்டு இருக்கு. இந்த பாறை எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி கெட்டியா இருக்கிறது இல்ல. அங்கங்க பலகீனமாகவும் இருக்கும். அதுல நீளமா கீறல் கூட இருக்கும். கீழே அக்னி குழம்புல சூடும் இதர அழுத்தமும் சேர்ந்து சமயங்கள்ல இந்த கீறல் விழுந்த பாறைய சும்மா அப்படி இப்படின்னு நகர்த்தி விடும். பூமியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனா அதுதான் நமக்கு வர பெரிய பூகம்பம். அதோட அதிர்ச்சி சுற்று வட்டாரத்துல நிறைய பரவும். அணுகுண்டை விட அதிக சேதம் விளைவிக்க கூடியது பூகம்பம். விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சு பூமியில பூகம்பம் வரும் பகுதியை 3 கிளைகளா நம்மளுக்கு சுட்டி காட்டியிருக்காங்க. தென்னிந்தியாவுல இந்த பூகம்பம் அவ்வளவா வர்றதில்லை. அதனால நம்ம கவலை இல்லாம இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க சிறு நிலநடுக்கத்தோட இருக்கும். ஆனா வடக்கே இமாலயத்துல ஆரம்பிச்சு அதன் கிளையா கங்கை பிரதேசம் வழியா பர்மாவில புகுந்து இது ஓடுது. சமீபத்துல ஹரியானாவில பூகம்பம் ஏற்பட்டது. அதனாலதான் சில பயங்கர அறிகுறியில இந்த பூகம்பமும் எரிமலையும் நமக்கு உணர்த்தி விடுது. நமது காலுக்கு அடியில 1000 மைல் ஆழத்துல பூமி சும்மா இல்லை. உள்ள பெரிய ஒலை போல எரிஞ்சுகிட்டு இருக்கு. இதுல இரும்பு பழுக்க பழுக்க காய்ச்சப்படுது. இந்த ஒலையும் இந்த திரவமும் சேர்ந்து பூமியில ஏதாவது விளைவுகளை உண்டாக்கக்கூடும். முதல் விளைவுதான் அந்த பாறையை நகர்த்தும் விளையாட்டு. அதோட பெயர் பூகம்பம். 2வது விளைவுதான் எரிமலை. அது உள்ள இருக்கிற வெப்பம் நம்ம சுகமா உட்கார்ந்து இருக்கிற பாறையை கூட சூடாக்கி விடும். அதிக சூடாக்கினா பாறை இலகி மக்மா அப்படிங்கிற திரவம் பாறையா மாறிவிடும். உள்ளே அழுத்தமும் வெப்பமும் அதிகம் ஏற ஏற தெர்மாமீட்டருக்குள்ள இருக்கிற பாதரசம் போல இந்த மக்மா குழம்பு இடம்பெயர ஆரம்பிக்கும். எங்கடா இடுக்கு இருக்குதுன்னு பார்க்கும். இல்லைன்னா எங்க மேல பலவீனமா இருக்குதுன்னு பார்க்கும். சக்தியும் வேகமும் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடங்களை பொத்துக்கிட்டு மக்மா வெளியில பீச்சு அடிக்கும். இதுதாங்க எரிமலை. மெழுகுவத்தி எரியும் போது எப்படி இலகி சுற்றி வழியுதோ, வழிஞ்ச இடத்து மேலேயே இன்னும் வழிஞ்சு வழிஞ்சு அந்த இடம் சுற்றி வர பருத்து ஒரு கூம்பலா கூட மாறிடும். எரிமலையிலையும் இதுதாங்க நடக்குது. முதல்ல மக்மா சுற்றி வர விழுந்து கெட்டியாயிடுது. அதன் மேல மேல மக்மா வழிஞ்சு வழிஞ்சு அது ஒரு மலையாகிடுது. இப்படித்தான் எரிமலைகள் உருவெடுக்குது. இந்த மக்மா ஏராளமாக எரிமலையிலிருந்து பீச்சு வெளிப்பட்டா அது ஆறு போல நகர்ந்துரும். பயங்கர வெப்பத்துல வரும் பாறை குழம்பு அது பட்ட இடத்துல பூமி புண்ணா வெந்துரும். இதத்தான் நம்ம லாவா அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனையோ நகரங்களை கூட விழுங்கி இருக்கு. கடல் அடியில எரிமலை வெடிச்சு தீவுகளை அப்படியே சாப்பிட்டு இருக்கு. அது போல தீவுகளையும் புதிதா தோற்றுவிச்சும் இருக்கு. 1963 எரிமலை வெடிச்சு ஐஸ்லாந்து பக்கத்துல ஒரு பெரிய தீவு உற்பத்தி ஆகியிருக்கிறது. 1/2 மைலுக்கு மேல அகலம், 400 அடிக்கு மேல உயரம். சட்சே அப்படிங்கிறது இந்த தீவோட பெயர். இந்தியாவில எரிமலை அவ்வளவா கிடையாதுங்க. அந்தமான் பகுதியில் உள்ள பல தீவுகள் தான் பட்டுப்போன பழைய எரிமலைகள் நம்பப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வாரம் எரிமலையை பார்த்தோம். அடுத்த வாரம் வேறொரு தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.